ஆபரேஷன் எடப்பாடி சீரியஸா சின்னம்மா களம் இறங்கிட்டாங்க. அம்மா அதிமுக கன்ஃபார்ம். ஆனாலும் ஒரு ட்விஸ்ட். தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளுக்கு நாள் சூடு பிடித்து வரும் நிலையில் சசிகலா புதிய அரசியல் வியூகத்தை அமைக்கும் முயற்சியில் இறங்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி அம்மா அதிமுக என்ற புதிய கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. ஆனால் அப்போதைக்கு கட்சி அறிவிப்பு மட்டும் இருக்கும் என்றும், மதுரையில் பிரம்மாண்டமாக கட்சியின் தொடக்க விழா இருக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அதிமுக அரசியல் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த சசிகலா 3 தசாப்தங்களுக்கும் மேலாக ஜெயலலிதாவின் நெருங்கிய நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தவர். கட்சியின் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் பின்னணியில் இருந்தே அவர் செல்வாக்கு செலுத்தியது அனைவருக்கும் தெரிந்தது. இதனால் கட்சி தொண்டர்கள் ஜெயலலிதாவை அம்மா என்றும் சசிகலாவை சின்னம்மா என்றும் அழைத்தனர். 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்து சசிகலா நேரடியாக அரசியல் மேடைக்கு வந்தார். 2017 பிப்ரவரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட அவர் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்கு செல்லும் முன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவித்தது அரசியல் திருப்பமாக அமைந்தது. சிறைவாசம் முடிந்து வெளியே வந்த பின் அதிமுக அரசியல் அமைப்பு மாறிவிட்ட சூழலில் சசிகலா மீண்டும் கட்சிக்குள்ளேயே வர முடியவில்லை. அதன் பிறகு அவர் அரசியலில் இருந்து தற்காலிகமாக விலகி ஆதரவாளர்களுடன் மட்டுமே தொடர்பில் இருந்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கருத்தை பலமுறை வலியுறுத்தி இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை. சமீபத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வில் தேர்தல் களத்தில் இறங்குவேன் என சசிகலா அறிவித்தது புதிய அரசியல் மாற்றங்களுக்கு துவக்கமாக பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அவரது சகோதரர் திவாகரன் முன்னிலையில் இயங்கிய அண்ணா திராவிடர் கழகத்தை மீண்டும் களத்துக்கு கொண்டுவரும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்று கூறப்படுகிறது. சசிகலா ஆதரவாளர்கள் சொன்ன தகவல்களின்படி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அன்றைய தினம் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். தற்போது அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் தென் மாவட்டங்களில் சசிகலாவின் அரசியல் வலிமையை மீண்டும் நிலைநிறுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது. ஆனால் அன்றைய தினம் அம்மா அதிமுக கட்சியை தொடங்கும் அறிவிப்பு மட்டுமே இருக்கும் எனவும், மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தி புதிய கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறார். மேலும் புதிய கட்சியை தொடங்கியதும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமுடன் கூட்டணி குறித்து பேச உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களில் சுமார் 25 தொகுதிகளில் ஆதரவாளர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் அரசியல் போட்டிகளில் தனித்த பாதையில் செயல்பட்டு வரும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களில் சிலர் சசிகலா அணிக்கு திரும்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சசிகலாவின் வருகை நிச்சயம் தென் மாவட்ட அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். குறிப்பாக முக்குளத்தோர் வாக்குகள் பெருமளவில் சசிகலா தரப்புக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிமுக மட்டுமின்றி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சசிகலா தொடங்க இருக்கும் கட்சி தமிழ்நாடு அரசுகளில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாகாத நிலையில் வரும் தேர்தலில் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருக்கடி அளிப்பதுதான் சசிகலாவின் திட்டம் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் சசிகலாவுடன் பன்னீர்செல்வமும் கைகோர்க்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றனர். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அதிமுக பாஜக தரப்புக்கு மிகுந்த நெருக்கடியாக அமையும் என்கின்றனர்.